Hi friends, இப்போ எங்க போறேன்னு சொன்னோம்னா காய்கறி கடையில காய்கறி வாங்க போறோம். மிதுன் மிதுஸும் ஸ்கூல் இன்னைக்கு இல்லற அவங்க ரெண்டு பேரும் டியூஷன் முடிஞ்சு நேரே வந்து கோயிலுக்கு போயிட்டு சிறுவழி இயக்கத்துக்கெல்லாம் போயிட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் நான் வந்து 8:30 எழும்பி இப்போ வந்து காய்கறி கடைக்கு போகிறதுக்கு பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். காய்கறிகள் எந்த கடைக்குன்னா எங்கள் ஊரில் உள்ள கடைக்கு தான் போகிறேன். போயிட்டு காய்கறி வாங்கிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வரணும். பைக்கில் தான் போயிட்டு இருக்கேன். சாலையும் கிடையாது, மீனும் கிடைக்கும். எங்கள் ஊருக்கிட்ட சாலையும் மீனும் ஆற்றிக்கிட்ட நிறைய கிடைக்கி. அதில் ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இப்போ காய்கறி கடை பண்ணாச்சு. இதுதான் காய்கறி கடை. வெங்காயம் இருக்குதான் செய்யுது. 2 கிலோ 50 ரூபா. காய்கறி கடையில வரும் முன்ன மீன் எல்லாம் வித்தியாச்சு. ஐயோ என்ன மீன் எல்லாம் தெரியல. இது என்ன மீன் பாரு. அவங்க நொத்தொலி இல்ல, ஒரு குட்டை நொத்தொலி 300 ரூபாவா ஒரு குட்டை நொத்தொலி. எங்க பொரு இங்க எவ்வளோ? மீன் வாங்க வரும் முன்னே காய்கறி வாங்கிட்டு வரும் முன்னே மீன் வித்துட்டு இங்க மீன் வித்தாச்சு. அப்படியே நாங்க எங்க போறான்னு சொன்னா ஆர்பார் போறோம். ஆர்பார்ல போய் நொத்தொலி வாங்க போறோம். பாப்போம். ஆர்பார்ல வந்தாச்சு. மொக்கியாட்டு இருக்கு. நாங்க இங்க இந்த ஊர்ல காய்கறி வாங்க தான் போறேன். அங்கே இங்க கூட்டிட்டு வந்துருக்கேன். யாரெல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க பாருங்க ஆர்பார. இதான் ஆர்பார். போட்டெல்லாம் இருக்கா. இதான் ஆர்பார். நொத்தொலியை பாருங்க. நொத்தொலி ஒரு குட்டை எவ்வளோ? இப்போ நானும் இதுன்னு போகிறோம். நிறைய மீனெல்லாம் காட்டுதாரே. பக்கோட்டி பக்கோட்டியோட பாருங்க. கனவா பக்கோட்டி பக்கோட்டி தானே. இப்போ கடல் கிட்ட வந்தாச்சு. பாருங்க நொத்தொலி எல்லாம் வந்து இது பண்ணாங்க. இது கடல் போட்டு. நொத்தொலி எல்லாம் படுத்துன்னு வந்து எவ்வளோ நொத்தொலி. பிரச்சனை இல்லை. நொத்தொலி இந்த அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சு போய் வித்துட்டு இருக்காங்க. எல்லா வெள்ளங்கள்லையும் வெள்ளம் இல்லை மரங்கள்லையும் நொத்தொலி தான் பாய்ச்சுன்னு வந்திருக்கு. இது அங்கேயா கொடுப்பாங்க விற்கிறதுக்கு? அங்க போயா வாங்கணும்? அங்க போயா வாங்கணும்? அப்படியே வந்தான்னு சொன்னானா கனவா? தோட்டு கனவா? தோட்டு கனவா பாருங்க. தோட்டு கனவாவே தான். தோட்டு கனவா. இப்போ அவங்ககிட்ட போய் 50 ரூபா கேட்கலாமா? இப்போ வந்து நொத்தொலி வாங்கியாச்சு. ஒருத்தவங்க வந்து ஏமாத்துட்டாங்க நொத்தொலி. எப்படியும் மீனெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க வேண்டியதுதான் இனியும். இவ்வளோ மீன் எவ்வளோன்னு சொன்னான்னா 150 ரூபா. இவ்வளோ மீன்னா என்னது? நொத்தொலி. அம்மா படியாரு முன்னே ஆளு உயிரெல்லாம் போகட்டும். எத்தனை முட்டை தான் இருக்கணும். மீனை தட்டி பங்கு போயிடலாம். எவ்வளவு நொத்தொலி எவ்வளோன்னு சொன்னா 150 ரூபா. அது இது எடுக்காம ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாய்க்கு மீன் கொடுத்து வந்துட்டு. இன்னைக்கு காலையில வந்து என்ன சாப்பிடணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து லேட் ஆகுது. மீன் கடை காய்கறி கடையெல்லாம் போகணுன்னுட்டு காய்கறி என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. எங்க ஊர்ல வந்து மல்லிபான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மல்லிபாட்டு இருந்துச்சு. இப்போ எப்படின்னு தெரியாது. இது வந்து எவ்வளோன்னு சொன்னா 30 ரூபாய் இந்த கிழங்கு. அப்புறம் வந்து கேரட் எவ்வளோன்னு சொன்னா 1 கிலோ 20 ரூபா. 20 ரூபா தானே?
20 ரூபா கேரட். பீன்ஸ் வந்து இது இவ்வளவும் 15 ரூபா பீன்ஸ். இப்போ வந்து காய்கறி எல்லாம் தட்டு காட்டும் முன்னே உங்களுக்கு பசி எடுத்துரும். அதனால வந்து கிழங்க வச்சுட்டு கிழங்க வந்து வெட்டி அவுச்சுண்டு அதுக்கு பிறகுதான் இதை காய்கறி எல்லாம் காட்டு தர முடியும். ஃபர்ஸ்ட் தர்பூசணிக்காய் வெட்டி கொடுக்கலாம், அவங்க பசி ஆத்தலாம். எத்தனைன்னு சொன்னானா 10 இருக்குமா? 10 இருக்காது, 9 மணி 10 அதனால வந்து இந்த இதை கொடுக்கலாம். முதல்ல வெட்டி பெருசு எடுக்க சொன்னாரு, பெருசுல ஆளா இருக்காது போல. சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் தர்பூசணிக்காய் பிடிக்கும்? எனக்கு நல்லா பிடிக்கும். செம டேஸ்ட்ல இருக்கு. இப்போ சாப்பாடு வீடியோ போடுவேன். நல்லா காய்கறி எல்லாம் காட்டுன்னு போடுவேன். தர்பூசணிக்காய் முதல்ல. இப்போ வந்து கிழங்கு வந்து அவிஞ்சுன்றதுக்கு கிழங்கு வந்து எப்படி இருக்க போறேன்னு தெரியல எனக்கு. வரும் இந்த வெட்டும் போதே அழகாதான் இருந்துச்சு. இப்போ வந்து அவியல் வைக்கலாம். கிழங்குக்கு அவியல் வைக்கிறதுக்கு தலை சூளை கேரட் தலை உண்டுல அதை வச்சு அவியல் வச்சிடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகு, தக்காளி வெட்டி வச்சிருக்கு. இதை வந்து எண்ணெய்ல போடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதக்கிட்டு புளிமிளகு வச்சதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. நான் சூறையினால கொஞ்சம் வதக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து மிளகு பொடி, மல்லி பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் கலக்கி புளி விட்டு வைக்க வேண்டியதான். இப்போ வந்து அது வந்து வெந்துட்டே இருக்கு. அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். காய்கறி எல்லாம் பண்ணி 1 கிலோ கேரட் வந்து 20 ரூபா. அடுத்து பீன்ஸ், இவ்வளோ பீன்ஸ் எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 15 ரூபா. அடுத்து வந்து 2 கிலோ வெங்காயம் வந்து எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 50 ரூபா. அடுத்து பீட்ரூட் 1 கிலோ வந்து 10 ரூபாவா 20 ரூபா. பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபா. எனக்கே தெரியல என்னதெல்லாம். அதுக்கு பிறகு கத்திரிக்காய் 10 ரூபா. தேங்காய் வந்து 120 ரூபா. 120 ரூபா தேங்காய் 120 ரூபா. சின்ன உள்ளி 50 ரூபா. சின்ன உள்ளி எவ்வளோ போட்டான்னு தெரியல. 10 ரூபாவுக்கு பச்சை மிளகு. அடுத்து வந்து இவ்வளோ எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 10 ரூபா. எல்லாம் சேர்த்து 300 ரூபாய்க்கு காய்கறி தேங்காய் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொரு கடையில் தான் வாங்கிட்டு வந்து அப்படியே படப்படன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். கொஞ்சம் நல்லா பசி இருக்குது. கிழங்கு வச்சு சாப்பிடலாம். சமைச்ச வர காட்டுதாரா. உப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். செம டேஸ்ட்ல இருக்கு. இந்த மசாலே நீங்க வச்சோ இந்த அதை மாதிரியே வீட்டில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மிளகு பொடி, கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் போட்டால் செம டேஸ்டாக இருக்கும். அவியல் கிழங்குக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். கிழங்கு வெந்தாச்சு. செமையாட்டி சூப்பராக வந்துருக்கு. கிழங்கு வச்சு அவியல் வச்சு சாப்பிட்டான்னு சொன்னா செம டேஸ்ட். இப்போ குழம்பு வச்சாச்சு. அடுத்து வாங்க நொத்தூலி இருக்குல்ல, அதை ஆஞ்சு வச்சாச்சு. இதை வந்து பொரிச்சதுக்கு தடவி பொரிக்கணும். இப்போ காலையில சாப்பிடலாம். கிழங்கு வச்சு 3 எறும்பும் போட்டாச்சு. நான் தான் முள்ளையெல்லாம் தின்ன வேண்டியதாக இருக்கும். அவங்க வந்து மீனும் சாப்பிட மாட்டாங்க. வாட்டி கறிகளோட மீன். இந்த மீன் எப்படின்னு தெரியல. முள்ளெல்லாம் இது சவுச்சு போட்டால் செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ 3 எறும்பு சாப்பிட்டு வரலாம். அடுத்து மதியம் உள்ளதுக்கு வந்து நொத்தோலி பொரிஞ்சுட்டு இருக்கு. நொத்தோலி வந்து பொரிச்சிட்டு இருக்கு. மீன் சாப்பிட மாட்டான்னு மீன் ஊறுகாய்ச்சி கொடுக்குது எந்த உலகத்துல. இப்போ வாங்க சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ வந்து கிழங்கு வந்து அவியல்ல வந்து புளிமிளகுல விரவி சாப்பிட்டாங்கன்னா செம டேஸ்ட்ல இருக்கு. அதுவே இந்த முள்ளெல்லாம் கடிச்சு பறக்கி போட்டாலும் செம டேஸ்டா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அருமை தெரியல. கிழங்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு நக்கி வச்சாச்சு. இவ்வளோதான் கிழங்கு மீதி. அப்புறம் மதியத்துக்கு சோறு பொங்கியாச்சு. குழம்பு வச்சாச்சு. மீனும் பொரிச்சாச்சு. அதுக்கு ஒரு கிழங்குல மீதி வந்து சால்னா இருக்கு.
கிழங்கு சாப்பிட்ட நேரத்துல இருந்தே தூக்கம் வரும். மயக்க மாத்திரை எனக்கு கலந்து தந்தோ கிழங்குல. ஓகே, இனி மீனெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்துட்டு எல்லா பாத்திர பண்டத்தெல்லாம் நீட் ஆக்கணும். மேஸ் எடுப்பே நீட் ஆக்கணும். இவ்வளவுதான். எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஆனால் தூக்கம் தான் வருது, என்னன்னே தெரியலையே. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.